என்னுடைய அன்பார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளுக்கும் என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன், லவ் பண்ண போற ஆளு முரசொலி உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாரு. இனிமேல் இந்த பிரித்தாளம் சூழ்ச்சி நடக்கவே கூடாது. மகாராஷ்டிரால பெரியார் அவர்கள் பிறந்திருந்தார், அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பார். அண்ணல் அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா பெரியாரா இருந்திருப்பார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் தயவு செய்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் என்ன சொன்னாரு, சமூக நீதினா என்னன்னு படிச்சு பாருங்க. அது சரியா இருந்தா ஏத்துக்குங்க, இல்லாட்டி தலையை சுத்தி வீசிருங்கிற தந்தை பெரியார் அதான சொல்லியிருக்காரு. நான் சொல்றது நீ அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன் புத்தியில வச்சு சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இப்ப சொல்றேன், நான் யாரு மேலேயும் வெறுப்பு பாராட்டல, எதிரியா நினைக்கல. என்னுடைய அன்பார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளுக்கும் என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன், நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அதை நோக்கி கொஞ்சமாவது நீங்க போகணுமா வேண்டாமா? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே, தம்பிகளே, தங்கைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் தலைவர் சொன்ன பெரியாரையும் அம்பேத்கரையும் என்னன்னு தேடி போய் பாருங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு இரண்டு கண்கள்னு பேசியிருக்காரு. நாங்க பேசல, கோவை ராமகிருஷ்ணன் பேசல, உங்க தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதை தேடி போய் பாருங்களேன், அதுதானே முக்கியம். நாங்க அதை பண்ணோம். நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் தான், தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். ஆனா நான் தேடி போய் படிச்சேன், என்னடா வாத்தியார் எல்லா படத்துலயும் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாரு. போய் தேடி போய் பார்த்தேன். ஒரு டூயட் வர்றதுக்கு முன்னாடி அவர் முரசொலி படிச்சுட்டு இருப்பாரு. அடுத்த காட்சி, அவரும் சரோஜாதேவி மேடமும் டூயட் பாட போறாங்க. சரோஜாதேவி மேடம் வர்றதுக்காக பார்க்கல வாத்தியார் வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணி என்ன பண்ண, அவரு ஏதாச்சும் ஒரு பூவை எடுத்து வச்சு சுத்திட்டு இருக்கலாம்ல, முரசொலி படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. லவ் பண்ண போற ஆளு முரசொலி உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாரு. இல்லையா, நம்ம வாத்தியார லவ் பண்ற பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி பார்க்கல உட்கார்ந்து முரசொலி படிச்சுட்டு இருக்காரு. அது என்னையா முரசொலி அப்படின்னா, ராம்நகரில் நான் வாழ்ந்த பகுதியில் ரசிகர் மன்றம் தான். அப்போ ரசிகர் மன்றமும் கொள்கை சார்ந்த மன்றமும் ஒன்னா இருக்கும். ஒரு பக்கம் கருணைக்கடல் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், நாவலர் படிப்பகம். அந்த பக்கம் கலைக்கடல் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம், கர்ம வீரர் காமராசர் படிப்பகம். இதுக்குள்ள நிறைய புத்தகங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க. ஒரு கேரம் போர்டு இருக்கும், கேரம் போர்டு விளையாடலாம். சாயந்தரம் போனா அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம். அப்படி நாங்க ரெண்டு மன்றத்தில் இருக்கிற நண்பர்களா இருப்போம். நண்பர்களா இருக்கல, காங்கிரஸ் சார்ந்த விஷயங்களுடைய பத்திரிகை எல்லாம் அந்த பக்கம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக பெரியாரை சிந்தனைகள் சார்ந்த பத்திரிகை எல்லாம் இந்த கருணைக்கடல் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருக்கும். அந்த பக்கம் கலைக்கடல் சிவாஜி ரசிகர் மன்றத்தில் அதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் போய் தேடி படிப்போம். அதனாலதான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளும் தங்கைகளும் நண்பாக்களும் நண்பிகளுக்கும் சொல்றேன், தயவு செய்து நீங்க தேடி போய் படிங்க. நான் சொல்லல, நான் ஒரு ஜுஜிபி உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா அந்த பேரை மட்டும் கேட்டா பத்தாது, அந்த பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள். இதை நீங்க தெரிஞ்ச போது இன்னும் நீங்கள் பக்குவப்படுவீங்க, பண்படுவீங்க, மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. இந்த சமூகம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க. இனிமேல் இந்த பிரித்தாளம் சூழ்ச்சி நடக்கவே கூடாது. அம்பேத்கர் என்பவர் பட்டியலின மக்களின் தலைவர், பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அவர் இவருக்கு தலைவர், இவர் அவருக்கு தலைவர். கோவை ராமகிருஷ்ணன் சொன்னது போல, அங்க மகாராஷ்டிரால பெரியார் அவர்கள் பிறந்திருந்தார், அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பார். அண்ணல் அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா பெரியாரா இருந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் ஜெர்மன்ல பிறந்திருந்தா காரல் மார்க்ஸா இருந்திருப்பாங்க. காரல் மார்க்ஸ் இங்க பிறந்திருந்தா பெரியாராவும் அம்பேத்கராவும் இருந்திருப்பாரு. அந்த சூழ்நிலையின் காரணமாக ஏற்பட்ட போராட்டங்கள் தான், அதனுடைய வடிவங்கள் தான். தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளும் தங்கைகளும் நண்பாக்களும் நண்பிகளுக்கும் சொல்றேன், தயவு செய்து நீங்க தேடி போய் படிங்க. நான் சொல்லல, நான் ஒரு ஜுஜிபி உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா அந்த பேரை மட்டும் கேட்டா பத்தாது, அந்த பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள்.